ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், பாரம்பரியமாக நம்ம பின்பற்றக்கூடிய சில பழக்க வழக்கங்களும் அதற்கான உண்மையான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வணக்கம் சொல்கிறது. நார்மலாகவே நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கையை கூப்பி வணக்கம் சொல்கிறது. இதுக்கான அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் நேரடியாக நம்ம மூளையோட தொடர்பில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் ரெண்டு கையும் கூப்பி எல்லா விரலையும் சேர்த்து வச்சு வணக்கம் சொல்லும்போது எல்லாமே டைரெக்டாக பிரெயினோட கனெக்ட் ஆகுறதுனால நமக்கு அந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களோடு பேசும்போது நம்ம மேலே தானாகவே ஒரு மரியாதையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாம்பு பொத்துக்கு பால் ஊற்றி நம்ம பார்த்துருப்போம். உண்மையிலே பாம்புகளால் பாலை குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா பாம்புகளோட நாக்கு இந்த மாதிரி ரெண்டாக காணப்படும். அதுவும் இல்லாமல் பாம்புகளால் பாலை சிரிக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு பண்பும் அதுக்கிட்ட கிடையவே கிடையாது. இருந்தாலும் அப்போ ஏன் பால் ஊற்றுறாங்க? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பாம்புகளோட இனப்பெருக்க காலத்தில் ஒருவித திரவியத்தை, அதாவது பெண் பாம்புகள் உடம்புல இருந்து ஒருவித திரவியம் சுரக்குமா. ஸோ இந்த வாசனை ஆண் பாம்புகளை அதிகமாக ஈர்க்கும். ஸோ இதனால் பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் புற்றில் இந்த மாதிரி பால் ஊற்றுறாங்க. ஸோ இந்த பால் வாசனை பாம்பு உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாசனையை முறிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயுமே சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்படும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிலைகள் பல நூறு ஆண்டுகள் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிலைகள் மீது அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பொருள்கள்னால அந்த சிலைகள் சிலைகளுக்கு அதுக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். இந்த காரணமாக தான் அந்த சிலைகள் ரொம்ப வருஷம் ஆனாலும் அதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே அழகாக ஜொலிச்சிட்ருக்கு. அண்ட் அடுத்ததாக நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ வரைக்குமே நிறைய பேரால் நம்பிட்டுருக்கிற ஒரு விஷயம், அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பூனை குறுக்க போச்சுன்னா அபசகுணம் அப்படின்னு சொல்கிறது. இது எத்தனை பேர் இதை நம்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அண்ட் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாகனமாக குதிரை, அப்புறம் மாடுகள், இதை தான் வாகனமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த டெக்னாலஜிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நைட் டைமில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது, அவங்க அதில் போயிட்டுருக்கும்போது பூனை திடீர்னு குறுக்க போச்சுன்னா, நைட் டைமில் அந்த பூனையோட கண்கள் ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டாக பயமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்து அந்த மிருகங்கள் பயந்து ஓடிடும். ஸோ இதனால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால பூனை குறுக்க போனால் அபசகுணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.